இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும்னா, மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்ற ஒரு தனி துறையை உருவாக்கி அது எப்பொழுதுமே முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை செயல்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். மாற்றுத்திறனாளிகள் நலன் குறித்து எப்பொழுதுமே சிந்தித்து செயல்பட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், கலைஞர் அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தை மாற்றுத்திறனாளிகளை வைத்துதான் கலைஞர் அவர்கள் முதல் வெளியிட்டார். அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்றிருந்தவர் தமிழ்நாடு விழியிழந்தோர் சங்க தலைவர் திரு ஆசிர் நல்லதம்பி அவர்கள். நூலை வெளியிட்டவர் தொழுநோயாளிகள் மறுவாழ்வு சங்க பொதுச் செயலாளர் கவிஞர் முகமது அலி அவர்கள். முதல் நூலை பெற்றுக்கொண்டவர் மாற்றுத்திறனாளி பெண் சாந்தகுமாரி அவர்கள். இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிறைய பேர் மாற்றுத்திறனாளியுடைய உரிமைக்காக பேசலாம். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பே முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுடைய நலனை யோசித்து அந்த நூலை வெளியிட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த வகையில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார்கள்.